வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல்ல வாங்க பார்க்கலாம். பேன்ல வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். வந்து அரைக்கிறது வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு இதுதான் இஞ்சி பூண்டு. இஞ்சி ஒரு அங்கல பூண்டு, 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் தக்காளி. மசாலா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காக நான் இது அரைச்சு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு தான் போடுவேன் நான். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி காய் வந்து கேரட்டு, பீன்ஸு, கட்டாயம் ஒரு நூக்கல், ஒரு உருளைக்காய் தேய்ச்சி வந்துட்டா அவன் இஷ்டமா சாப்பிடுவா. அதுக்காக இன்னைக்கு வெஜிடபிள் பேசிட்டு இது கூட வந்து அரைச்ச மசாலாவோட சேர்ந்து காய் நல்லா வதங்கணும். இல்லை வாசனையா இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, அது தனி வாசம். மசாலாவோட நல்லா கையில வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நான் 3 டம்ளர் 3 ஆழாக்கு அரிசி அதை எடுத்துப்பேன். இந்த அளவுக்கு காய் மசாலா காயோட நல்லா வதங்கட்டும். புதினா போட்டு புதினா வதங்கட்டும். கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமா போட்டுக்கோங்க. சில பேர் போடாத செய்வாங்க. அப்படி பழக்கப்பட்டிருந்தா அப்படி போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் எப்பவுமே மஞ்சள் பொடி போடுவேன் காய்கறி. நாங்கள் காய்கறி இருந்தா கொஞ்சமா போடுவேன். காரம் கலவை வெறும் மிளகாத்தூள் சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, எவ்வளவு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சில சமயம் தாளிக்க போடுவேன். என் பேத்திக்காக நான் பச்சை மிளகாய் போடல. வந்து பேத்தி காய் மசாலா எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும்.
Like it now. That's why I bought it. Shut up. Is that potato? Yeah. Carrot, beans, Peas, potato, beans, potato, and Tomato. turnip. Tomato also. Tomato we have to put, no? So then why tomato peel is there? I didn't peel. Okay, நல்லா வதங்கட்டும். சீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் பண்றதுக்கு. You like it, no? Vegetable rice, right? Yeah. Rice? Vegetable biryani. Okay? चलो. கொஞ்சம் வதங்கட்டும். லேட்டா. தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. ஆறுதான். இப்போ வந்து சாயத்தெல்லாம் சரியா இருக்குதா? நீங்க வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை போட்டுக்கிறேன். நல்லா கொதி வந்ததும் ரைஸ் போட்டுக்கலாம். நான் ரைஸ் வந்து 3 எடுத்து இப்பதான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ரைஸை போடுறேன். ரைஸ் போடும்போது சிம்ல வச்சுட்டு போடுங்க. இப்போ ஹைல வச்சு திரும்பவும் கொஞ்சம் பபிள் பண்றோன்னே மூடி அன்னைக்கு தான் போட்டுருவேன். சிம்ல வச்சு அது பாட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு தடவை வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாம் சரியா இருக்கு. இப்போ பபிள்ஸ் வருது. இப்போ மூடி சிம்ல வச்சிடலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கோம். சிம்ல வச்சுட்டேன், தட்டை போட்டு மூடிட்டேன். அப்படியே விட்டுட்டோம்னா 25 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம்.